பிடிச்சலாம் சாப்பிடுவாங்க. பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. 2 வெஜிடபிளை யூஸ் பண்ணி நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். கேரட் அண்ட் பீர்க்கங்காய். கேரட் தோசை நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் எடுத்து ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இது லைட்டாக கலர் மாற ஆரம்பித்த பிறகு ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதை வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அதனால் வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வந்துடும். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே தக்காளியை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்காவையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கின பிறகு பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீர்க்கங்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு பீர்க்கங்காவை லைட்டாக தோல் செதுக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன், அதனால் சீக்கிரமாக வதங்கிடும். ரஃப் சாப் பண்ணலாம். பீர்க்கங்காய் வெங்காயம் எல்லாம் ஓரளவு வதங்கின பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியையும் சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் ஒட்டுக்கா மேஷ் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய் எல்லாம் வெந்து மேஷ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருகின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த அளவு வதங்கின பிறகு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் திருகி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சூடாகிற அளவுக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம், இல்லைன்னா சட்னி சீக்கிரமாக கெட்டு போயிடும். தேங்காய் லைட்டாக சூடாகின பிறகு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். இதை அரைச்சி எடுத்துட்டா அவ்வளோதான், பீர்க்கங்காய் சட்னி தயாராகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம், கெட்டு போகாது. அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான கேரட் தோசையும் பீர்க்கங்காய் சட்னியும் தயாராகிடுச்சு. நான் கேரட் தோசை எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த டிஷ்க்கு, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.